இது வந்துட்டு இந்த கவிதைகள் வந்துட்டு கிட்டத்தட்ட கடந்த 3 வருடங்களா எழுந்தது தான் என்னுடைய கவிதைகள்ங்க இது. என்னுடைய டிராவல் அப்படின்னா வந்துட்டு நான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுலேருந்து நவீன இலக்கியம் வாசிச்சுட்டு இருக்கிறேன். முன்னாடியே நான் இந்த கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கணும். ரொம்ப தாமதமாக இப்போ தான் வெளியிடுறேன். வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய முன்னோடிகளான கவிஞர்களை வந்து நான் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோட நினைவு கூறுறேன். பிரமிழ், நகுலன், பிரமராஜன், யூமா வாசுகி, பசுவையா, நம்ம யவனிகா ஸ்ரீராமன், ஐயப்ப மாதவன் அண்ணன், தேவதச்சன், தேவதேவன், பிரேம் ரமேஷ், கல்யாண்ஜி, விக்ரமாதித்யன், இவங்களே சங்கர் ராம சுப்பிரமணியம் போன்ற என்னுடைய முன்னோடி கவிஞர்கள் இவங்களெல்லாம் நான் வாசிக்க நேர்ந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மொழியை வந்து என்னால் வந்து கண்டடைய முடிஞ்சுது. அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு உரைநடையில் கூட ஒரு சிறுகதையில் கூட அந்த கவிதைக்கான தருணங்களை கண்டுகொண்ட தருணங்கள் வந்து என்னை வந்து ஒரு கவிஞனாக மாற்றிருக்கலாம். மேபி சங்க சித்திரங்கள்னு ஒரு நூல் ஜெயமோகன் எழுதியிருப்பார். அதில் பாலைத்திணையை பற்றி எழுதியிருப்பார். அதில் கனகாம்பரங்கிற பாலைத்திணை அதில் வந்து ஒரு காணாப்பாடலை குறித்து வந்து எழுதியிருப்பார். அதை வாசித்த அந்த தருணம் வந்து என்னை கவிஞனாக வந்து மாற்றியிருக்கலாம். வந்து எழுத்தாளர் சுந்தர ராமசாமி இறந்தப்போ மனுஷபுத்திரன் வந்து ஒரு அஞ்சலி கட்டுரை எழுதியிருப்பார். அதை வாசித்து நெகிழ்ந்த அந்த தருணம் வந்து என்ன ஒரு கவிஞனாக மாற்றிருக்கலாம். அது அவங்களுடைய சிறுகதைகள் வந்து ஏற்படுத்திய தாக்கம், சாருடைய புனைவுகள் ஏற்படுத்திய தாக்கம், இவைகள் எல்லாமே வந்து என்னை ஒரு கவிஞனாக வந்து வந்து ஒரு ரசவாதத்தை என்னுடைய மனசுக்குள்ளே வந்து உண்டு பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தகுந்த நேரத்தில் இந்த நூல் வந்து வெளியிட்டு யாருக்கெல்லாம் அந்த நூல் நான் கிடைக்கணும்னு நினச்சினோ எல்லாருக்கும் வந்து பெரும்பாலும் கொண்டு சேர்த்துருக்கேன். இன்னமும் அந்த நூல்களை வந்து நான் கொண்டு போய் சேர்ப்பேங்க. இது வந்து தீம் தரியிடன்னு சொல்லி பத்திரிகையில் ஞானி நடத்திய இதழில் என்னுடைய கவிதைகள் வந்திருக்கு. திலகவதியை பேசி நடத்திய அமிர்தா இதழில் என்னுடைய கவிதைகள் வந்திருக்கு. ஆனந்தவிடன் சொல்வனத்தில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் அவங்கள வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோடு நினைச்சு பார்க்குறேன். என்னுடைய கவிதைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இசை கோர்வைகளை வந்துட்டு நனவெளி மனதின் மொழியில் இடம்பெயர்த்தல் அல்லது ஒரு இடை இசை பிஜிஎம் வந்துட்டு மொழியாக்கி பார்க்கும் ஒரு வித சித்துநிலை, ஒரு எத்தனம், இதை வந்து நான் என்னுடைய இப்படி நான் ஒரு கவிதை எழுத முயற்சி பண்ணியிருக்கேன். நிலக்காட்சிகள் தரக்கூடிய பரவசத்தை வந்து அகத்தின் மொழி விசாரணைகளாக கடத்தி வைத்தல், அப்படி முயற்சி பண்ணியிருக்கேன். தன் அழிவின் சூன்யத்தில் தன்னைத்தான் வென்றழியும் சுயவாதையின் ஒருவித இன்பத்தை நனவெளி மொழியில் தானே அறியாது படிமங்களாக்கி எழுதி விடுதல், இப்படி முயற்சி பண்ணியிருக்கேன். தனக்கென ஒரு பிரபஞ்சத்தை பிரஜையின்றி உருவாக்கி கொள்ளுது அல்லது தனக்கென்று ஒரு மொழி பிரபஞ்சம் உருவாக அனுமதித்தல், இடம் தருதல், இப்படி வந்து நான் என்னுடைய கவிதைகளை வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். இவைகளை வந்து என்னுடைய கவிதைகளின் பண்புகளாக ஒருவாறு கருதலாம். அதே போல வந்து குறைந்த அளவே ஆயினும் பயணங்களும் அதில் காண நேர்ந்த பரவசமான நிலக்காட்சிகளும் முற்பகலில் இயங்கும் நகரங்களின் அசைவுகளும் இளவையில் தரும் சுக பரவசமும் 80களின் இசையும் வந்து நான் கவிதைகள் எழுதுறதுக்கு வந்து எனக்கு உந்துதலாக இருந்திருக்கு. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் வந்து ரொம்ப குறைந்த நண்பர்கள் தான். சீனிவாசன், பாலசுப்ரமணியம், பொன்ராஜ், வெங்கடேசன், இவங்களை போன்ற நண்பர்கள்ட்ட ஒரு குறைந்த அளவில் தான் வந்து நான் வந்து இலக்கிய உரையாடல்கள் நிகழ்த்தியிருக்கேன். ஒரு சில தருணங்கள் எனக்கு வாய்ச்சிருக்கேன். அந்த இலக்கிய உரையாடல்கள்லாம் என்னை கொஞ்சம் என்னுடைய புரிதலை வந்து செழுமைப்படுத்தியிருக்கு. ஒரு பாலசுப்ரமணியம் பொன்ராஜோட ஒரு முழு இரவும் வந்து இலக்கிய உரையாடல் நடத்துறது பண்ணுறது. வெங்கடேசன் கூட ஒரு மதிய நேரத்தில் உட்காந்தோம்னா சாயந்தரம் வரைக்கும் இலக்கிய உரையாடல் நடத்துறது. சீனிவாசன் கூட வந்துட்டு தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியோட போக்குகள் குறித்து வந்து அவங்கள்ட்ட பேசுறது, இது எல்லாமே வந்துட்டு இலக்கியத்தோட என்னை தொடர்பில் வச்சுருந்தது. அவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது அண்ணா ஐயப்ப மாதவன் கேட்டாங்க, நீங்கள் வந்து எடிட் பண்ணி அதை வெளியிடுறீங்களான்னு சொல்லி. நான் எடிட் பண்ணலை. நான் வந்துட்டு இந்த கவிதைகளை வந்து கடந்த 4 வருடங்கள்லாம், அப்போ நான் வந்து திருமணமாகி வந்து மனைவி குழந்தையோட பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 வருடம் தனிமையில் இருந்தேன். லாஸ்ட்டாக 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து ரீயூனியன் ஆகிருக்காங்க. 2 இயர்ஸாக தான் அவங்க மனைவி குழந்தையோட நான் மறுபடியும் வாழ்கிறேன். அந்த 11 வருட தனிமையில் ஒரு அறை கம்பெனிக்கும் போகாமல் அறையை தாள் போட்டுக்கிட்டு மொபைல், ஃபேஸ்புக், இது மட்டும்தான் என்னுடைய உலகமாகவே இருப்பேன். 10 நாட்களுக்கு 15 நாட்கள் கம்பெனிக்கே போக மாட்டேன். அப்புறம் மறுபடியும் பணிக்கு போவேன். படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துட்டு எழுதுனது தான் அந்த கவிதைகள். அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு தனிமையில் வந்துட்டு எழுதப்பட்டவை தான். இப்படிப்பட்ட ஒரு மொழி வந்து எப்படி மனசுக்குள்ள உருவானது அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து நம்ம முன்னோடி கவிஞர்களை வாசித்ததும், முன்னோடி பழைய சிறுகதை ஆசிரியர்களையும் கட்டுரையாளர்களையும் நாவலாசிரியர்களையும் நம்ம வாசித்ததும், அதன் மூலமாக உருவாகி வந்த ஒரு விளைச்சல் தான், ஒரு கூட்டு விளைச்சல் தான் வந்துட்டு இந்த மொழி ஒரு நனவெளி மனதில் வந்து இந்த மொழி உருவானதுக்கான காரணம். அந்த மொழி வந்து அது வந்து ரொம்ப இயல்பாக நடந்தது.
நான் வந்து எந்த விதமான பிரயத்தனங்கள் இது வந்து ஃபேஸ்புக்கில் மட்டுமே நான் எழுதிட்டு விட்டுட்டேன். அந்த 2009 ஆனந்த விகடனில் கடைசியாக எழுதினேன். 2009க்கு பிறகு நான் பத்திரிகைகளுக்கு எழுதி போகிறதையும் நிப்பாட்டிட்டேன். முழுக்க முழுக்க என்னுடைய எல்லா உணர்வுகளுக்கும் அந்த ஃபேஸ்புக் ஒரு வடிகாலாக இருந்தது. ஃபேஸ்புக்கில் மட்டுமே தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்தேன். அதன் மூலமாகவே தமிழ்நாடு முழுக்க வந்து பரவலாக நான் அறியப்பட்டேன். ஃபேஸ்புக்கில் எழுதுறது மூலமாக மட்டுமே. சிற்றிதழ்கள் எழுதி அனுப்புறதில்ல, இடைநிலை இதழ்கள் எழுதி அனுப்புறதில்ல. வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மாதிரி வெறுத்து கிட்டத்தட்ட 11 வருடம் வந்து ஒரு தனிமையில் வாழ்ந்தேன். அப்போ வந்து அந்த முகநூலுக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும். அந்த ஒரு மீடியாவில் தான் நான் எழுதினேன். அப்போ வந்து என்னன்னு சொன்னால், ஒரு பத்திரிகைகளுக்கு எழுதி அனுப்பணும்னா அந்த பத்திரிகை ஆசிரியர் அதை படிப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களை அவங்க புறக்கணிக்கலாம். அது இப்போ வந்து வெளியிடாமல் இருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம எதிர்பார்ப்போம், ஏமாற்றம் இருக்கும். ஆனால் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறப்ப வந்து யாரும் புறக்கணிக்க முடியாது. நம்ம நினச்சதை அப்படியே எழுதிடுறோம். அப்படின்ற ஒரு அந்த ஃபேஸ்புக் அந்த சுதந்திரம் வந்து எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது. என்னுடைய அந்த தனிமை, அது எனக்கு ஏற்படுத்திய மன அழுத்தங்கள், இதெல்லாம் வந்து நான் எழுதி அந்த சமநிலை குலைவுகளை வந்து நான் எழுதி நான் கடந்து வந்தேன். அப்படி எழுதுனதுனால தான் நான் அதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். எல்லாமே வந்துட்டு ஏன் வந்துட்டு ஒரு அகத்தின் விசாரணைகள், ஒரு அக விசாரணைகளாக வந்து நான் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்திருக்கேன். புறக்காட்சிகளையோ வந்து நான் வந்து பற்றிலாம் மேக்ஸிமம் பெரும்பாலும் எழுதுனதில்லை. எந்த எடிட்டிங்கும் பண்ணதில்லை. நான் எந்த ஃபார்மில் எழுதணும்னோ அது வந்து அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க. மனசுக்குள்ளேயே எடிட்டாகி வந்திருக்காருன்னு சொல்லி வணிக அண்ணன் சொன்னாங்க. இப்போ கரெக்டான விஷயம்தான். தொடர்ச்சியாக நம்ம வந்து வாசிக்கிறது மனசுக்குள்ளாரே எடிட்டாகி வர்றது. அப்படிதான் அந்த காலத்தில் வந்துட்டு இப்போ 2003, 2004 சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்துட்டு 8000, 10,000 புத்தகங்கள் வாங்கிட்டு வருவேன். வாங்கி அப்படியே பேருந்தில் போட்டுட்டு ஒசூருக்கு எடுத்துகிட்டு போவேன். அப்படி வந்து 2004, 2005 தொடர்ச்சியாக வாசிக்கிறது. அப்போ எப்படி எதன் அடிப்படையில் புத்தகங்கள் வாங்குவோம் அப்படின்னா, ஜெயமோகன் வந்து ஒரு 100 எழுத்தாளருடைய பட்டியல் பரிந்துரை பண்ணியிருப்பாரு. அதை வந்து அப்புறம் வந்து காலச்சுவடு பதிப்பகத்தை ஸ்டாலில் மோகனை பார்ப்பேன். அவர் சொல்லுவார் இந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போங்கன்னு. அப்படி தனி நபராக ஒசூர்லேருந்து கிளம்பி சென்னை புக் ஃபேரில் புக் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே மூட்டையாக கட்டி பஸ்ஸில் போட்டு ஒசூருக்கு எடுத்துகிட்டு வந்து படிக்கிறது. ரெண்டாவது படித்து முடிச்சுட்டு சொன்னால் வீட்டில் சொந்த சேகரிச்சும் வச்சுக்க மாட்டேன். நண்பர்கள்ட்ட கொடுத்துருவேன் எல்லா புத்தகங்களையும். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 600-700 புத்தகங்கள் நண்பர்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சீனிவாசனுக்கு ஒரு 300-400 புத்தகங்கள் கொடுத்துருக்கேன். நம்ம வச்சுட்டு அதை பாதுகாக்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. அதுமாதிரி தொடர்ச்சியான அந்த வாசிப்பு, அப்போ வந்துட்டு அந்த மௌனி சிறுகதைகள் ஏற்படுத்திய தாக்கம், பிரமிழுடைய தாக்கம், நகுலனுடைய தாக்கம், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2003, 2004 அப்போ வாசித்த அந்த தாக்கம் வந்து மனசுக்குள்ளார வந்து ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்கி எனக்குள்ளார அந்த நனவெளி மனசில் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு மொழியை வந்து அது உருவாக்கி வச்சுருந்தது. அது வந்து நான் வந்து எழுத முற்படும் பொழுது வந்து வெளிவருது. இந்த செழுமையான வார்த்தைகள், இந்த புது வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு அப்படி அவங்க வாசித்ததுனால தான் எனக்கு வந்தது. மணிப்பிரவாள நடைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் லாசாராவை வந்து எந்த மனம் இயக்குனது? அவரால் ஏன் வந்து சமஸ்கிருதம் கலக்காமல் தனித்தமிழில் எழுத முடியலை? அது அவருடைய இயல்பாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு என்னை வந்துட்டு ஒரு மனநிலை இயக்கியிருக்கு. அந்த மனநிலையில் வந்துட்டு நான் சமஸ்கிருதம் கலந்து கொஞ்சம் சிந்திச்சிருக்கேன். அது ரொம்ப இயல்பா. நான் வந்துட்டு வலிந்துமே எதுவுமே செய்யலை. நான் வந்து வலிந்து சமஸ்கிருதம் கலந்து எழுதணும் அப்படின்னு செயற்கையாக நான் வந்து வலிந்து எழுதவே கிடையாது. இயல்பாகவே வந்து சமஸ்கிருதம் கலந்து சிந்தித்தேன். கொஞ்சம் அவனால் அப்படி வந்தது. இதனால வந்து இப்போ லாசாரா வந்து அப்படி சமஸ்கிருதம் கலந்து சிறுகதைகள் எழுதினதுனால அந்த சிறுகதைகள் வந்து ரொம்ப செழுமையாக தான் இருக்குது. அதை வந்து அதை வந்து வியந்து இன்னமும் லாசாரா இலக்கிய மதிப்பும் இருக்குது, மொழி மதிப்பும் இருக்குது லாசாரோட சிறுகதைகளுக்கு. கிட்டத்தட்ட அதேமாரி நினச்சி என்னையும் மன்னிச்சிடலாம். மற்றபடி நான் வந்துட்டு தனித்தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறைமலையடிகள் ரொம்ப பிடிக்கும். மறைமலையடிகளெல்லாம் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஆள் தான். பட் சூழல், இயல்பான ஒரு சூழல் அப்படி அமைஞ்சதுன்றப்போ நான் அதை வந்து அப்படி தனித்தமிழ் தான் எழுதணுன்ட்டு நான் எழுதணுன்ட்டு நான் தீர்மானம் பண்ணிட்டு மறுபடியும் எழுத ஆரம்பித்தேன். அதுதான் செயற்கையாகும். ஸோ வந்து ரொம்ப இயல்பானதும் இயற்கையானதுமாக வந்து இருக்கக்கூடிய அந்த விஷயந்தான் அது. மற்றபடி எனக்கு சமஸ்கிருதத்துடைய தீவிர நேசனமும் கிடையாது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட வந்து இப்போ கடந்த 1 வருடங்களாக இப்போ ஒய்ஃப் பையன்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆனதுக்கப்புறம் நான் 2 வருஷமாக எதுவுமே எழுதுறதில்லை. நீங்கள் எதிர்காலத்தில் நான் கவிதை எழுதுவேன்னான்றே தெரியல. லௌகீகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். கம்பெனிக்கு தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறேன். பணி இது மாதிரி போயிட்டதுனால என்னால் எதிர்காலத்தில் கவிதைகள் எழுத முடியுமான்னு தெரியலை. அப்படி எழுத முடியாமல் இருந்தாலும் வந்து அதை நான் ரொம்ப ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிறேன். நான் எழுதணுன்னு தான் வந்து விருப்பப்படலை. எழுத மாட்டேன், இனிமேல் எழுத மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி எழுதாத சூழல் தான்.
அதை வந்துட்டு இயல்பாக எடுத்துக்கிறேன். வருங்காலங்களில் எழுதக்கூடிய சூழல் அமைஞ்சுதுன்னா, அப்படி ஒரு நல் நூல் இருந்துன்னா, நல் விதி அமைஞ்சுதுன்னா நான் எழுதுவேன். பார்க்கலாம். அப்படி ஒரு நல்லூல் வந்து அமையணும்னு நான் நினைக்கிறேன். கடந்த 2 வருடங்களாக அதை எழுதலாம் வந்து, ஆனால் வாசிக்கிறேன். தொடர்ச்சியாக வாசிக்கிறேன். இது ஒசூரில் புறவி இலக்கிய கொடுக்கை நடக்குது மாதம். அதற்காக வந்து மாதம் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போய் நம்ம அதை பற்றி பேசணும். அதை சாக்கா வச்சு மாதம் ஒரு நூல்கள் வாசிக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. வாசிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி.